ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். இந்த தலைப்பு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சாப்டரில் வர தலைப்பு. அப்புறமா இது எந்த பாடத்துலேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ். இந்த தலைப்பில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் எவ்வளோ ஒர்க் டன் ஆகும், ரெண்டாவது ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், மூணாவது ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் வர வால்யூம் அப்புறமா டெம்பரேச்சர் வேல்யூஸ்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன, இந்த மூணு விஷயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது. அந்த பேர் ஐசோபாரிக் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு விஞ்ஞானிகள் ஒரு ஆராய்ச்சி நடத்தினாங்க. அந்த ஆராய்ச்சி என்னென்னா, ஒரு பிஸ்டன் சிலிண்டர் எடுத்துக்கினாங்க. அந்த பிஸ்டன் சிலிண்டருக்குள்ளே கேஸ் ஃபில் பண்ணாங்க. ஃபில் பண்ண பின்னால் பிஸ்டன் மேலே ஒரு வெயிட்டை வச்சாங்க. எதுக்கு இந்த வெயிட் வச்சாங்கன்னா, இந்த வெயிட் சிலிண்டருக்குள்ளே இருக்க கேஸ் மேலே ப்ரெஷர் அப்ளை பண்ணும். ஸோ இப்படி ப்ரெஷர் அப்ளை பண்ணுறதால கேஸோட ப்ரெஷர் ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஹீட் பண்ண பின்னாலேயும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்து இந்த பிஸ்டன் சிலிண்டரை ஹீட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஹீட் பண்ணுறப்போ கேஸோட வால்யூம் அப்புறமா டெம்பரேச்சர் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரெஷர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் ஆல்ரெடி சயின்டிஸ்ட் பிஸ்டன் மேலே வெயிட்டை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் கேஸோட ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? விஞ்ஞானிங்க இந்த ஆராய்ச்சி பண்ணுறப்போ கேஸோட ப்ரெஷர், வால்யூம் அப்புறம் டெம்பரேச்சர் வேல்யூஸை நோட் பண்ணியிருக்காங்க. இப்படி நோட் பண்ணுறப்போ இந்த ப்ராசஸில் ப்ரெஷரோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்குது, ஆனால் வால்யூம் அப்புறமா டெம்பரேச்சர் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆராய்ச்சியில் கிடைச்ச ப்ரெஷர் அப்புறமா வால்யூம் வேல்யூஸை யூஸ் பண்ணி ஒரு பிவி டயக்ராம் வரைஞ்சிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பிவி டயக்ராம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வேல்யூஸை y ஆக்சிஸில் ப்ளாட் பண்ணியிருக்காங்க, வால்யூம் வேல்யூஸை x ஆக்சிஸில் ப்ளாட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், y ஆக்சிஸில் ஒரே ஒரு ப்ரெஷர் வேல்யூ இருக்குது. ஏன்னா ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாலேயும் ஹீட் பண்ண பின்னாலேயும் ப்ரெஷரோட வேல்யூ ஒன்று தான். ஆனால் இந்த x ஆக்சிஸில் ரெண்டு வால்யூம் வேல்யூஸ் இருக்குது. ஒன்று V1, இன்னொன்று V2. V1 கேஸை ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த வால்யூம் வேல்யூ, V2 கேஸை ஹீட் பண்ண பின்னால் கிடைச்ச வால்யூம் வேல்யூ. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸோட பிவி டயக்ராம் ஸ்ட்ரெயிட் ஹாரிசான்டல் லைன். ஓகேங்களா? இப்போ அடுத்து இந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் வர சில முக்கிய குறிப்புகளை நான் சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல ஸ்டேட் ஒன் கேஸோட கண்டிஷன் ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸ்டேட் 2 கேஸோட கண்டிஷன் ஹீட் பண்ண பின்னால். P1, V1, T1 கேஸை ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ப்ரெஷர், வால்யூம் அப்புறமா டெம்பரேச்சர் வேல்யூஸ். P2, V2, T2 கேஸை ஹீட் பண்ண பின்னால் கிடைச்ச ப்ரெஷர், வால்யூம் அப்புறமா டெம்பரேச்சர் வேல்யூஸ். ஓகே, M கேஸோட மாஸ். இந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் கேஸோட மாஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா சிலிண்டருக்குள்ளே கேஸை ஃபில் பண்ணிவிட்டு பிஸ்டன் மூலயமா மூடிடுறாங்க. ஸோ இதால் கேஸ் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது ஹீட் பண்ண பின்னால் கேஸ் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேஸ் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக சீல் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவும் கேஸோட மாஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அடுத்து ஆர். இது கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ. கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ யூனிவர்சல். கேஸை ஹீட் பண்ணாலும் சரி, ஹீட் பண்ணாக்கட்டியும் சரி, ஆர் வேல்யூ ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் இந்த ப்ராசஸில் வர முக்கிய குறிப்புகள். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் வர வால்யூம் அப்புறமா டெம்பரேச்சருக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஐடியல் கேஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்கு நம்ம ஐடியல் கேஸ்லாம் யூஸ் பண்ணோம்? ஐடியல் கேஸ்லாம் மூலியமாக தான் ஒரு கேஸோட ப்ரெஷர், வால்யூம் அப்புறமா டெம்பரேச்சர் வேல்யூஸ்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஐடியல் கேஸ்லாவோட பேசிக் ஃபார்முலா என்னென்னா, PV is equal to MRT. இதில் P ப்ரெஷர், V வால்யூம், M மாஸ், R கேஸ் கான்ஸ்டன்ட், T டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஐடியல் கேஸ் லாவை ஸ்டேட் 1 மேலே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்படி அப்ளை பண்ணுறதுனால ஸ்டேட் 1 இருக்கிற ப்ரெஷர், வால்யூம் அப்புறமா டெம்பரேச்சர் வேல்யூஸ்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் 1 மேலே அப்ளை பண்ண ஐடியல் கேஸ் லாவோட ஃபார்முலா என்னென்னா, P1, V1 is equal to MRT1. அடுத்து இந்த ஐடியல் கேஸ் லாவை ஸ்டேட் 2 மேலே அப்ளை பண்ணுறேன். இப்படி அப்ளை பண்ணுறதுனால ஸ்டேட் 2ல் இருக்கிற ப்ரெஷர், வால்யூம் அப்புறமா டெம்பரேச்சர் வேல்யூஸ்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டேட் 2 மேலே அப்ளை பண்ண ஐடியல் கேஸ் லாவோட ஃபார்முலா என்னென்னா, P2, V2 is equal to MRT2. ஓகே, இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்டேட் 1ஐயும் இந்த ஸ்டேட் 2ஐயும் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ அப்படி டிவைட் பண்ணுறவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, P1, V1 divided by P2, V2 is equal to MRT1 divided by MRT2. ஸோ இந்த ஃபார்முலையில் P1 P2 கேன்சல் ஆகிடும். ஏன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். அடுத்து இந்த ஸ்டேட் 1ஓட மாஸையும் இந்த ஸ்டேட் 2ஓட மாஸும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்,
ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஹீட் பண்ண பின்னாலேயும் கேஸோட மாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த எம்மும் கேன்சல் ஆகிடும். அடுத்து வந்து ஆர், நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, கேஸை ஹீட் பண்ணாலும் சரி ஹீட் பண்ணக்கிட்டையும் சரி ஆர் வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் தான். ஸோ அதனால் இந்த 2 ஆரையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்படி எல்லாம் கேன்சல் பண்ண பின்னால் மிச்சம் இருக்க டேர்ம்ஸ் என்னென்னா V1/V2 is equal to T1/T2. ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் வர வால்யூம் அப்புறமா டெம்பரேச்சர் வேல்யூஸ்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப். ஓகே, இப்போ அடுத்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, இந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் எவ்வளோ ஒர்க் டன் ஆகும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸோட ஒர்க் டன் ஃபார்முலே என்ன. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் தெர்மோடைனமிக் ஒர்க் டன் ஃபார்முலே அப்ளை பண்ண போகிறேன். அது என்னென்னா ∂W is equal to PdV. இல்லை ∂W வந்து டிஃபரன்ஷியல் ஒர்க், P வந்து ப்ரெஷர், dV வந்து டிஃபரன்ஷியல் வால்யூம் இல்லைனா சேஞ்ச் இன் வால்யூம். இந்த தெர்மோடைனமிக் ப்ராப்ளமில் டிஃபரன்ஷியல் ஒர்க் கொடுத்துருக்காங்க, டோட்டல் ஒர்க் டன் கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த ∂W வந்து டோட்டல் ஒர்க் டனை கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா இந்த ∂W இன்டிகிரேட் பண்ணோம் லிமிட்ஸை வச்சு. அது என்னென்னா ஸ்டேட் 1 அப்புறமா ஸ்டேட் 2. ஸோ இப்படி இன்டிகிரேட் பண்ணால் நமக்கு டோட்டல் ஒர்க் டன் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோட்டல் ஒர்க் டன்னா என்ன, அதாவது இந்த ப்ராசஸில் டோட்டல் ஒர்க் டன் வந்து கேஸோட கண்டிஷனை ஸ்டேட் 1லேருந்து ஸ்டேட் 2க்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் ஆகிருக்கு. ஸோ இதுதான் டோட்டல் ஒர்க் டன். ஓகேங்களா? அப்புறமா இந்த ஆர்ஹெச்எஸில் பார்த்தீங்கன்னா P வந்து ப்ரெஷர், இது வந்து கான்ஸ்டன்ட். ஆனால் dV வந்து சேஞ்ச் இன் வால்யூம், அதாவது ஸ்டேட் 1ஓட வால்யூம் வேல்யூ வேறு, ஸ்டேட் 2ஓட வால்யூம் வேல்யூ வேறு. ஸோ அதனால் இந்த PdVயை நம்ம இன்டிகிரேட் பண்ணி ஆகணும், லிமிட்ஸ் அப்ளை பண்ணி. ஸ்டேட் 1ஐயும் ஸ்டேட் 2ஐயும் லிமிட்ஸ் அப்ளை பண்ணி இன்டிகிரேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து இன்டிகிரேஷன் ஆஃப் ∂W பிட்வீன் த லிமிட் ஸ்டேட் 1 அண்ட் ஸ்டேட் 2 இஸ் ஈக்குவல் டு இன்டிகிரேஷன் ஆஃப் PdV பிட்வீன் த லிமிட் ஸ்டேட் 1 அண்ட் ஸ்டேட் 2. இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் டன்னாலே பாத் ஃபங்க்ஷன், அது டிஃபரன்ஷியல் ஒர்க்காக இருக்கட்டும், டோட்டல் ஒர்க் டனாக இருக்கட்டும், இல்லை சாதாரண ஒர்க் டனாக இருக்கட்டும், எல்லாமே பாத் ஃபங்க்ஷன். ஸோ பாத் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதை இன்டிகிரேட் பண்ண முடியாது. இன்னும் ப்ரிசஸாக சொல்லணும்னா இந்த ∂W நம்மளால் இன்டிகிரேட் பண்ண முடியாது. ஆனால் இதை மாற்றி எழுதிக்கலாம். எப்படி மாற்றி எழுதலாம்னா இந்த இன்டிகிரேஷன் ஆஃப் ∂W பிட்வீன் த லிமிட் ஸ்டேட் 1 அண்ட் ஸ்டேட் 2 1W2ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, இன்டிகிரேஷன் ஆஃப் ∂W பிட்வீன் த லிமிட் ஸ்டேட் 1 ஸ்டேட் 2 தான் டோட்டல் ஒர்க் டன். ஸோ அதனால் இந்த டோட்டல் ஒர்க் டன்னா 1W2ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து இந்த ஆர்ஹெச்எஸில் பார்த்தீங்கன்னா P வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இந்த P வந்து காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து என்னென்னா 1W2 இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு இன்டிகிரேஷன் ஆஃப் dV பிட்வீன் த லிமிட் ஸ்டேட் 1 அண்ட் ஸ்டேட் 2. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டிகிரேஷன் ஆஃப் dV வந்து V. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து 1W2 இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு V பிட்வீன் த லிமிட் ஸ்டேட் 1 அண்ட் ஸ்டேட் 2. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா லிமிட்ஸ் அப்ளை பண்ண போகிறேன் V மேலே. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து 1W2 இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு V2 மைனஸ் V1. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸோட ஒர்க் டன் ஃபார்முலே. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து என்னென்னா இந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலே என்ன, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் க்ளோஸ் சிஸ்டம் ஃபார்முலே யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபார்முலே என்னென்னா 1Q2 இஸ் ஈக்குவல் டு ΔU ப்ளஸ் 1W2. இந்த ஃபார்முலையில் வந்து 1Q2 வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ΔU வந்து டோட்டல் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, 1W2 வந்து ஒர்க் டன். ஓகேங்களா? இப்போ இந்த ΔUக்கு ஒரு ஃபார்முலை இருக்குது. அந்த ஃபார்முலை வந்து U2 மைனஸ் U1. இதில் U2 வந்து ஸ்டேட் 2ல் இருக்கிற கேஸோட இன்டர்னல் எனர்ஜி வேல்யூ, U1 வந்து ஸ்டேட் 1ல் இருக்கிற கேஸோட இன்டர்னல் எனர்ஜி வேல்யூ. ஓகேங்களா? 1W2 உங்களுக்கே தெரியும், P இன்ட்டு V2 மைனஸ் V1. ஓகே, ஸோ இந்த ΔU அப்புறமா 1W2 நான் மாற்றி எழுத போகிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து 1Q2 இஸ் ஈக்குவல் டு U2 மைனஸ் U1 ப்ளஸ் P இன்ட்டு V2 மைனஸ் V1. ஓகே, ஸோ இங்கே P இன்ட்டு V2 வந்து PV2, அப்புறமா P இன்ட்டு V1 வந்து PV1. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து 1Q2 இஸ் ஈக்குவல் டு U2 மைனஸ் U1 ப்ளஸ் PV2 மைனஸ் PV1. ஓகே, இப்போ இந்த ஆர்ஹெச்எஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த PV2வை P2V2ன்னு எழுதிக்க போகிறேன், இந்த PV1-ஐ P1V1ன்னு எழுதிக்க போகிறேன். ஏன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். இல்லை ப்ரெஷர் P1னாலும் சரி, ப்ரெஷர் Pனாலும் சரி, ப்ரெஷர் P2னாலும் சரி, மூணுமே ஒன்று தான். ஸோ இப்படி மாற்றி எழுதுனால ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா வெறும் டேர்ம்ஸை மட்டும் மாற்றி எழுத போகிறேன். அதாவது PV2 வந்து P2V2னும், PV1 P1V1னும். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து 1Q2 இஸ் ஈக்குவல் டு U2 மைனஸ் U1 ப்ளஸ் P2V2 மைனஸ் P1V1. ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஆர்ஹெச்எஸை ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன்.
1Q2 is equal to U2 plus P2V2 minus U1 minus P1V1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் U1 மைனஸ் P1V1ல நெகட்டிவ் சைன் வந்து காமன். ஸோ இதை காமனாக எடுக்கிறேன் நெகட்டிவ் சைன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து 1Q2 is equal to U2 plus P2V2 minus of U1 plus P1V1. ஓகே, இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த RHSல ஒரு சப்ஸ்டியூஷன் கொண்டு வர போகிறேன். அது எப்படின்னா என்தால்பி யூஸ் பண்ணி சப்ஸ்டியூஷன் கொண்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்தால்பியோட ஃபார்முலா என்ன? H is equal to U plus PV. இதில் H வந்து என்தால்பி, U வந்து இன்டர்னல் எனர்ஜி, P வந்து ப்ரெஷர், V வந்து வால்யூம். ஸோ இதுதான் என்தால்பியோட பேசிக் ஃபார்முலா. இப்போது கேஸோட என்தால்பி ஸ்டேட் 1ல் என்ன இருக்கும்? H1 is equal to U1 plus P1 V1. அதே மாதிரி கேஸோட என்தால்பி ஸ்டேட் 2ல் என்ன இருக்கும்? H2 is equal to U2 plus P2 V2. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த RHSல U2 plus P2 V2 இதை H2ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த U1 plus P1 V1 H1ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி மாற்றி எழுதுனால என்னோட அடுத்த ஸ்டெப் வந்து 1Q2 is equal to H2 minus H1. இப்போ மறுபடியும் இந்த H2 minus H1ல ஒரு சப்ஸ்டியூஷன் கொண்டு வர போகிறேன். பேசிக்காக இந்த H2 minus H1னா டிஃப்ரென்ஷியல் என்தால்பி, அதாவது DH. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த H2 minus H1 DHன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து 1Q2 is equal to DH. ஓகே, இந்த DHக்கு இன்னொரு ஃபார்முலையும் இருக்குது. அந்த ஃபார்முலை வந்து DH is equal to MCP dt. இந்த M வந்து கேஸோட மாஸ், CP வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் added during constant pressure process, DT வந்து டிஃபரன்ஷியல் டெம்பரேச்சர். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் டெம்பரேச்சருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வந்து T2 minus T1. ஓகே, ஸோ இப்போ இந்த DH வந்து MCP dt-யாக நான் மாற்றி எழுதிக்க போகிறேன். DH ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ 1Q2 is equal to MCP dt இல்லைனா MCP T2 minus T1. ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தலைப்பு எளிய முறையில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணேன். என்னாலான முயற்சியை செஞ்சேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.